பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நம்ம இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன், ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். 17/8/2025 முதல் 16/9/2025 வரைக்கும் மொத்தம் 31 நாட்கள் உள்ளடக்கியது. இதில் பார்த்தீங்கன்னா ஆவணி 6ஆம் தேதி சர்வ அமாவாசை திதி வருகிறது. ஆவணி 22 பௌர்ணமி வருகிறது. மற்றபடி இந்த ஆவணி மாதம் தமிழ் மாதம் எப்படி இருக்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். தங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றி. உங்கள் ஆதரவு தாங்க எங்களுக்கு சுவாசமாக அமைகின்றது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்போ புத பகவான் அதிகபட்சமாக சிம்மத்தில் 18 நாள் இருக்கார். அதாவது 3ஆம் இடத்தில் இருக்கார். ஒரு வாரம் 2ஆம் இடம் கடகம். அதிகபட்சமாக 18 நாள் சிம்மத்திலையும் கடகத்தில் 8 நாளும் கன்னியில் 5 நாளும் இருக்கார். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ராசியில் குரு பகவான் இருப்பது மாபெரும் சிறப்பு. இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க? மிருகசீரிஷம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். ராசி இதில் பார்த்தீங்கன்னா 7க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவானே ராசியில் அமர்ந்து இருப்பது நல்லவன் நல்ல இடத்துல இருக்கணும். அதான் லாஜிக்கு. குருவுக்கு ஸ்தான பலம் இருக்கிறது, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அப்போ உங்களை பொறுத்தவரையும் குரு பார்வை வேற கோடி நன்மை. சிறப்பாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. உங்கள் சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை பற்றியும், நண்பர்களுடைய மகிழ்ச்சி, நண்பர்களை பற்றியும், வேலை தொழிலை பற்றியும் தான் இருக்கும். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். அது சிறப்பான மாதம் இல்லையா இது? இந்த மாதம் திருமணத்துக்கே ரொம்ப சட்டுப்பட்டுன்னு முடிவுக்கு வரும். நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால், உங்களுக்கு சுக்கிர பகவான் கடகத்தில் அதிகபட்சமாக 25 நாள் இருக்கார். நல்ல, அதாவது 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்க கொடுத்து வைக்கணுங்க. ஃபினான்சியல் ரீதியாக பெரிய லெவலில் சாதிப்பீர்கள். நல்ல பேச்சு துறையில் இருக்கிறவங்க பேசி ஜெயிப்பீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். அதுதான் நிலை. மற்றபடி 4இல் செவ்வாய் இருக்கிறார். அப்போ வருமானம் இருக்குது. அப்போ 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார் அதிகபட்சமானு சொன்னால், நீங்கள் பூமி வாங்க, வீடு வாங்க, தோட்டம் துறவு வாங்க, வீடு கட்ட, ஃப்ளாட்டு வாங்க, கண்டிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் சகிதமாக உட்காந்து நல்ல முடிவாக எடுப்பீங்க. அது சாதகமாக அமையும். சுபீட்சமாக ஆரம்பிப்பீங்க. முடிவும் சுபீட்சமாக இருக்கும், அது சொல்லலாம். மற்றபடி 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சூப்பருங்க. 5ஆம் இடம் என்பது புத்திர புத்திரிகள் ஸ்தானம். பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்கும். நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக, அதாவது நீண்ட நாள் மட்டும் இல்லை, இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, ஒரு 6 மாதம் ஆச்சு, இந்த மாதம் நல்ல தகவல் கண்டிப்பாக கிடைக்கும், நல்ல ரிப்போர்ட் கிடைக்கும். ஏன்னா குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு நிலை.
சீட்டாட்ட, ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு மிக சரியான மாதம், சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு மாதம். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரப்போகிறது. உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்க போகிறது. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஏன்னா ஏழாம் இடத்து அதிபதி ராசியில் வந்து அமர்ந்து 7 பார்க்கிறார். அப்போ கூட்டாளிகள் அரவணைப்போடு இருப்பாங்க. உங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது மனைவியும் உங்களுக்கு ஆதரவாக பக்கபலமாக கண்டிப்பாக இருப்பாங்க. அது உங்களுக்கு பெரிய ஒரு சாதகமான ஒரு சூழல். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. 9ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். ராகு இருந்த போதிலும் குரு பார்வையில் இருக்கார். 9ல் ராகுன்றா மைனஸ் தாங்க. ப்ளஸ் பண்ணுறதை விட மைனஸ் நிறைய பண்ணுவார், கெடுதல் பண்ணுவார். ஆனால் குரு பார்வையில் இருக்கிறதால அவர் கெடுதல் பண்ணுறதுக்கான அமைப்பே கிடையாது. எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜி, எல்லாமே நல்லதே செய்யக்கூடிய நிலை. இப்போ 9ல் ராகு இருந்தால் தந்தைக்கும் உங்களுக்கும் ஆகாது, கருத்து வேறுபாடு வரும், தந்தைக்கு பிரச்சனை வரும்னு சொல்லலாம். ஆனால் சூரியன் இப்போ நல்லா ஆட்சி பெற்றிருக்கார். ராகு 9ல் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கார். அப்போ உங்களுடைய தந்தைக்கு யோகமான நேரம் வந்தாச்சு. அவர் கோலோச்சக்கூடிய காலம் வந்தாச்சு. சமூகத்தில் அவருக்கு பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடைய போகிறது. அவருடைய தொழில் சிறப்பாக செல்ல போகிறது. நீங்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறீங்களோ இல்லையா, அவரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உங்களுடைய தந்தை உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. வெளிநாடு போகணும்னு நினைக்க தீர்மானம் பண்ணக்கூடிய இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த காலகட்டத்தை சூப்பராக பயன்படுத்திக்கலாம். நீங்கள் உயர்கல்விக்கு போனீங்கன்னா எந்த கல்வி இன்ஸ்டியூஷனில் சேரணுமோ கண்டிப்பாக போய் சேருவீங்க. சாதகமாக வெற்றிகரமாக முடியும். நல்லா படிப்பீங்க. இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்க, இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்க, எதற்கு சென்றாலும் நீங்கள் இந்த 9ஆம் இடத்தில் குரு பகவான் உங்களை கண்டிப்பாக ஃப்ளைட் ஏற்றுவார். நிச்சயமாக நீங்கள் போய் சேருவீங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லைங்க நான் அதெல்லாம் போல, சும்மா நாங்கள் எங்கள் பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்கள போய் பார்க்க போகிறேன், இல்லை சொந்தக்காரங்க வெளிநாட்டில் இருக்காங்க, இல்லை கோயில் குளம்னு போக போகிறேன் அப்படி நீங்கள் கோயில் குளம்னு ஒரு ஆன்மீக பயணமாகவோ அல்லது இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஒரு நிலையோ ஏற்பட்டாலும் அது கண்டிப்பாக உங்களுடைய ஆத்ம திருப்தியையும் சந்தோஷத்தையும் தரும் என்று சொன்னால் மிகையாகாது. பாக்கியமான ஒரு காலகட்டங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள், சார்ட்டர்டு அக்கௌண்ட்ஸ் படித்த சிஏ பண்ணவங்க, இவங்க எல்லாருக்குமே ஒரு உன்னதமான நேரம் காலம். செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்க்குறார், சனி அங்கே உட்காந்துருக்கார். அப்போ இரும்பு சார்ந்த விஷயங்கள், அதாவது மிஷின் ஆப்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அது சின்ன மிஷினாக இருக்கலாம், பெரிய மிஷினாக இருக்கலாம், அது சின்ன லேட் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், பெரிய கம்பெனியாக இருக்கலாம். ஆனால் மிஷின் ஆப்ரேட்டர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த கார் ஓட்டுநர்கள் இதுபோல் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வேலை. ஏன்னா செவ்வாய் சனி பார்வை இருக்கிறது சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மற்றபடி ரொம்ப அதுக்காக ரொம்ப பயந்துடாதீங்க. உங்களை பொறுத்தவரையும் 10ல் சனி இருக்கிறார், வக்ரமாக இருக்கிறார். அதிகப்படியான உழைப்பு, நேரம், இது தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் அதை செலவிடக்கூடிய தருணம் ஏற்படும். அதை மாற்றவே முடியாது. சீக்கிரம் போகணும்னு நினைப்பீங்க, லேட்டாக தான் ஆகும். வழக்கத்தை விட லேட்டாக 2 ஹவர் லேட்டாக ஆகும். அது போனாலே போதும் அப்படின்ற மாதிரி ஆகிடும் அப்புறம் வரக்கூடிய நாட்களில். இந்த சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கறதால நீங்கள் வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. ஏன்னா தொழிலே கதி, உத்தியோகமே கதின்னு இருப்பீங்க. ஏன்னா 9ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால நல்ல இன்வால்மெண்ட்டோட வேலை பார்ப்பீங்க. தொழிலில் கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பாக்கியமான நேரம், அற்புதமான தருணம் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது
இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு 19, 20, 21 சந்திராஷ்டம நாட்கள். ஆவணி தமிழ் தேதியை தான் குறிப்பிடுறோம். சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி அரசு செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நேரம். சாதிக்க போகிறீங்க. ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், உங்களுக்கு என்னெல்லாம் தேவையில்லை, எதெல்லாம் தேவையோ அதுக்கு கரெக்டாக இருக்கணும். உங்கள் ப்ரமோஷனுக்கான ஒரு நேரமாக இருக்கணும். அது கரெக்டாக வந்ததுன்னா ஜம்முன்னு உங்களுக்கு கிடச்சிரும். சூப்பராக கிடச்சிரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான தருணம். தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சம்பாத்தியத்தை கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. நல்ல சம்பாத்தியம், வருமானம் கண்டிப்பாக. 4 செவ்வாய் இருக்குது. ஏதோ வீடு கட்ட போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, ஏதோ பூமியால் சம்பந்தப்பட்ட லாபம், பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க போகிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். மற்றபடி சுக்கிரனுடைய ஆதிக்கம், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், குரு நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. 19, 20, 21 சந்திராஷ்டம நாட்கள். ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க, சோதனமாக நடந்துக்குங்க. இரவு பிரயாணம் வேண்டாம், வண்டி வாகனங்கள் செல்ல வேண்டாம், சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தக்கூடாது. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள், ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள், பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமைய போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். உங்களுடைய நல்ல ஆதரவு என்றைக்கும் எங்களுக்கு இருக்குங்க. நம்பிக்கையோடு இருக்கிறோம். உங்களுடைய ஆதரவு தாங்க எங்களுக்கு முழு மூச்சாக இருந்து செயல்படுகிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.